இப்போ நெக்ஸ்ட்டு என்ன கணக்கை பார்க்கலாம் ரைட்டா. ஃபிசிக்ஸில் இந்த கணக்கு பார்க்கலாம். ரெண்டு என்ன சொல்கிறான் பாருங்கள். எக்ஸாம்பிள் 1.3ல் 2 ஸ்மால் சைஸ்டு ஐடென்டிக்கலி ஈக்குவலி சார்ஜ்டு ஸ்பியர்ஸ் அப்படின்னு நல்லா ஃபஸ்ட்டு லாங்குவேஜை புரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் கணக்கு படிக்க முடியும். 2 சிறிய உருவங்களை கொண்ட சைஸ்னால் உருவங்களை கொண்ட 2 சிறிய உருவங்களை கொண்ட எனது ஐடென்டிக்கல்னால் ஒரே மாதிரியாக இருக்கும், கொஞ்சம் கூட மாறாது ரைட்டா. இப்போ ரெட்டை குழந்தைகள்னு சொல்கிறோம்ல, ஒரே மாதிரியாக இருக்கும் அந்த குழந்தைகள். அதே மாதிரி ஐடென்டிக்கல்னால் ரெண்டுமே ஒரே சைஸு, ஒரே எடை, ஒரே எலக்ட்ரிக்கல் சார்ஜ் ரைட்டா. அதான் ஐடென்டிக்கல் ஈக்குவலி சார்ஜ்டு. ஈக்குவலாக ஒரே மாதிரியாக இருக்கும். அதே மாதிரி ஈக்குவலி சார்ஜ்டு ஸ்பியர்ஸ்னு என்னது, உருண்டை. ஈக்குவலி சார்ஜ்னால் அதில் சார்ஜ் வந்து சமமாக இருக்கும். இந்த இப்போ 1ஆம் நம்பர் உருண்டை, 2ஆம் நம்பர் உருண்டை ரெண்டுமே உருவத்திலேயும் ஒரே மாதிரியாக இருக்கும். சார்ஜ்னு மின்னூட்டமும் ஒரே மாதிரியாக இருக்கும். 2 பாசிட்டிவ்னா அங்கே 2 பாசிட்டிவ் தான், 2 நெகட்டிவ்னா அங்கே 2 நெகட்டிவ் தான். அப்போ உருவத்திலையும் ஒரே மாதிரியாக இருக்கும், அதேமாதிரி சார்ஜ்லேயும் ஒரே மாதிரியாக இருக்கும். 2 சிறிய ஒரு உருண்டை ரைட்டா. அப்படி அது பார்த்துக்கோங்க. அடுத்து ஈச் ஹேவிங் எ மாஸ் 1 கிராம் அப்படின்றான். ஒவ்வொன்றும் அதனோட எடை எவ்வளவு, 1 கிராம் எடை இருக்குதுன்னு சொல்கிறான் ரைட்டா. எப்பயுமே கணக்கு போடும்போது நீங்கள் எஸ்ஐ யூனிட்டில் கணக்கு போடும்போது எம்கேஎஸ் சிஸ்டத்தில் தான் போடணும். எம்கேஎஸ் சிஸ்டம்னு என்னது, மீட்டர், நீளத்தை அளப்பதற்கு மீட்டர், வெயிட்டை அளப்பதற்கு கிலோகிராம், அண்டு நேரத்தை அளப்பதற்கு செகண்டு. அப்போ சிஜிஎஸ் சிஸ்டம்னாலும் சென்டிமீட்டர், கிராம் அண்டு செகண்டு. நம்ம சிஜிஎஸில் போடக்கூடாது, எம்கேஎஸில் தான் போடணும் ரைட்டா. சிஜிஎஸை ஃபாலோ பண்ணுறது யார், பிரிட்டிஷ்காரன் ஃபாலோ பண்ணுவான். எம்கேஎஸ் தான் உலகம் பூரா ஃபாலோ பண்ணுறது, எஸ்ஐ யூனிட் ஆஃப் எம்கேஎஸ் ரைட்டா. அப்போ இதில் தான் ஃபாலோ இவன் என்ன கொடுத்துருக்கான், கிராமில் கொடுத்துருக்கான். இதை நீ என்ன பண்ணணும், கணக்கு போடும்போது கிலோகிராமில் மாற்றிக்கணும். அப்போ ஒரு கிலோகிராமுக்கு எத்தனை கிராமு, 1000. அப்போ 1 கிராம்னு கொடுத்துருக்கான் இதனோட எடை. அப்போ ரெண்டுக்கும் ஒரே ஒரு கிராம் தான். இது 1 கிராம் தான், அது 1 கிராம் தான். இது எப்படி மாற்றிக்கணும், 1 டிவைடட் பை 1000. இது 1 கிராமுக்கு எவ்வளவு கிலோகிராம், 1 கிலோகிராமுக்கு எவ்வளோ கிராமு அப்படின்னா 10⁻³ அப்படின்னு போடணும். ஏன்னா ஒரு கிராம கிலோகிராமில் மாற்றணும் என்ன செய்யணும், 1000ஆல் வகுத்துடணும். அப்போ 1/1000 அப்படின்னு போது அந்த 1000 மேலே போச்சுன்னா என்ன ஆகும், 10⁻³ கிலோகிராம். 1 கிராமை மாற்றும் போது 1/1000 போட்டேன்னா 1000 மேலே போச்சுன்னா என்ன ஆகும், 10⁻³ கிலோகிராம்னு கன்வெர்ட் பண்ணிக்கணும் ரைட்டா. சரி நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த பாருங்கள். ஈச் ஹேவிங் 1 மாஸ் கிராம் ஆர் ஹேங்கிங்னா தொங்கவிடப்பட்டுள்ளது. இதில் ஹேங்கிங் இன் ஈக்குலிபிரியம் அஸ் ஷோன் இன் ஃபிகர். இந்த படத்தில் காமிச்ச மாதிரி ஈக்குலிபிரியம் என்னது, சமநிலை, சமமாக இருக்கக்கூடிய நிலை ரைட்டா. அது மூமெண்ட் பண்ணாது இன்னும் ரைட்டா. ரெண்டுமே சரிக்கு சரியாக இருக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்கும், ஒரு நிலையில் இருக்கும். ஆனால் மூமெண்ட்டு கிடையாது. ஆனால் 2 ஈக்குலிபிரியத்தில் இருக்குது, சமமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை கூறுகிறது ரைட்டா. அது உதாரணத்துக்கு நான் வேணால் போட்டு காமிக்கிறேன். ஈக்குலிபிரியம் பொசிஷன் இது ஒன்று ஏ வச்சுக்கிறோம், இது பின்னு வச்சுக்கிடுவோம். இது தொங்குது இப்படி ரைட்டா, இதுவும் தொங்குது ரைட்டா. ரெண்டுமே சரிக்கு சரியான எடை, சரிக்கு சரியான சார்ஜ் இருக்கிறது. ஆனால் இது ரெண்டுமே இந்த சைடு இது தொங்கிட்டு இருக்கு, இந்த சைடில் இவ்வளோ தூரத்தில் இது தொங்கிட்டு இருக்கா தவிர மூவ்மெண்ட்டு கிடையாது, சுத்தலை ரைட்டா. அதை ஈக்குலிபிரியம்னு சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன போட்டிருக்கான், ஜிஆர் ஹேங்கிங் இன் ஈக்குலிபிரியம், சமமான அந்த இந்த நடுக்குத்தில் ஒரு கோடு இருக்குல்ல, அந்த கோட்லேருந்து லெஃப்ட் சைடில் எவ்வளோ தூரம் இருக்கிறதோ அதேமாதிரி ரைட் சைடில் அந்த குண்டு ரைட் சைடில் அவ்வளோ தூரத்தில் இருக்கும். இதை தான் ஈக்குலிபிரியம் பொசிஷன், சமநிலை பொசிஷனில் இருக்கிறது as shown in figure ரைட்டா. நெக்ஸ்ட்டு த லென்த் ஆஃப் த ஈச் ஸ்ட்ரிங் இஸ் 10 சென்டிமீட்டர் அப்படின்றான். த லென்த் ஆஃப் த ஈச் ஸ்ட்ரிங் அப்படின்றான். ஈச் ஸ்ட்ரிங்னா இதனோட நீளம், இந்த கவுரோட நீளம், நூலோட நீளம் வந்து 10 சென்டிமீட்டர். இந்த நூலோட நீளமும் 10 சென்டிமீட்டர் தான் சரியா. நல்லா பார்த்துக்கோங்க. அப்போது இப்போ 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டான். நம்ம எம்கேஎஸில் என்ன வரும், நீளத்தளவுக்கு மீட்டரில் வரும். அப்போ சென்டிமீட்டர்னு கொடுத்த உடனே மீட்டரில் போடணும் என்னது, 100ஆல் வகுத்துடணும். அங்கே கிலோகிராமில் மாற்றணும்னா 1000ஆல் வகுக்கணும். சென்டிமீட்டரை மீட்டரில் மாற்றணும்னா ஒரு சென்டிமீட்டர் எத்தனை மீட்ரு, மீட்டருக்கு ஒரு எத்தனை சென்டிமீட்டர், 100 அப்படின்னா 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான், டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டீங்கன்னா என்னாகும், 0.1 மீட்டர்னு வரும்
ஏன் 0.1 மீட்டர்னு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 10 டிவைடட் பை 100 இந்த சைவர் இந்த சைடு அடிவிட்டு போயிருமா, மீதி கீழே 1/10 இருக்கா. அப்போ 10 வந்து 10ன்னு என்னது 10⁻⁻1 சரிதா, 10⁻⁻1ன்னு அர்த்தம். இது மேலே போச்சுன்னா என்னது என்ன ஆகும், 10⁻⁻1 10 இருக்குது இல்லை, மேலே போச்சுன்னா 10⁻⁻1, கீழே 10 தான் இருக்குது. அது மேலே போனால் தான் 10, கீழே என்ன இருக்குது 100 இருக்குது, ஒரு சைவர் ஒரு சைடு விட்டு போகிறோம். அப்போ கீழே என்னது 10 மேலே போச்சுன்னா என்னது 10⁻⁻1 அப்படின்னு என்னது 0.1ன்னு அர்த்தம். சரியா, 10⁻⁻1 என்னது 0.1, கணக்கு கரெக்டாக இருக்கணும். சரி, 0.1 மீட்டர். சரி, நெக்ஸ்ட்டு அப்போது நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்கான், அண்டு அண்ட் ஆங்கிள் தீட்டா இஸ் 30 டிகிரி வித் வெர்டிக்கல் அப்போ வெர்டிக்கல் கோட்லேருந்து ஒவ்வொரு குண்டுக்கும் உள்ள ஆங்கிள் 30 டிகிரின்றான். அப்போ நல்லா பாரு, ஆங்கிள் வந்து இது வெர்டிக்கல் லைன். ரைட்டாக இருங்க, நான் அழிச்சிடுறேன். இது வெர்டிக்கல், இது வெர்டிக்கல் லைனு. ரைட்டா, இந்த வெர்டிக்கல் லைன்லேருந்து இந்த ஸ்ட்ரிங்கு இந்த நூலுக்கும் நடுவில் ஆங்கில எவ்வளோ 30 டிகிரி. அதேமாதிரி இந்த வெர்டிக்கலுக்கும் இந்த நூலுக்கும் நடுவில் உள்ளது என்னது 30 டிகிரி. அதான் சொல்கிறான். ரைட்டா, சரி, இது வேலை செய்யலை. சரி, ஓகே. ஃபோனு ஹேங் ஆகுது. கிளாஸ் எடுக்க கஷ்டமாக இருக்குது. பார்த்துட்டிங்களா. அப்போது நெக்ஸ்ட் ரெண்டுக்கு நடுவில் உள்ள டிகிரி, இந்த நடுக்கோட்டிலேருந்து லெஃப்ட்டில் உள்ளதுக்கு 30 டிகிரி, ரைட்டில் உள்ளதுக்கு 30 டிகிரி. அப்போது வித் த வெர்டிக்கல் அப்படின்ட்டா. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான், கேல்குலேட்னா கணக்கிடுக எதை, மேக்னிடியூட் ஆஃப் த சார்ஜை நீ சொல்லு, சார்ஜோட அளவு, மேக்னிடியூட்னா அளவை சொல்லுன்றான், கணக்கீடுன்றான். என்னது, இன் ஈச் ஸ்பியர் அப்படின்ற ஒவ்வொரு குண்டுலேயும் எவ்வளோ சார்ஜ் இருக்கிறது என்பதை கணக்கிட்டு சொல்லுன்றான். கேல்குலேட்னா கணக்கிட்டு சொல்லு, எதை சொல்லு, த மேக்னிடியூட்னா அளவு, எதனோட அளவு, சார்ஜோட அளவு, அதில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது. ரைட்டா, எவ்வளோ மின்னூட்டம் இருக்குது என்பதை கணக்கிட்டு சொல்லுங்க அப்படின்றான். கீழே கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டான். G = கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட கான்ஸ்டன்ட் என்னது 10 m/s². ரைட்டா, 10 m/s². அப்படின்னா கீழே உள்ள செகண்ட் ஸ்கொயர் மேலே போச்சுன்னா ms-2ன்னு அர்த்தம். சரி, ஓகே. இப்போ பாருங்கள், இஃப் த 2 ஸ்பியர்ஸ் ஆர் நியூட்ரல், 2 ஸ்பியரு நியூட்ரலாக இருந்தால், 2 குண்டும் நியூட்ரலாக இருந்து சார்ஜ் இல்லாமல் இருந்தால், இப்போ சார்ஜில் இருக்குது, இதனால தான் இப்படி தொங்கிட்டு இருக்கு. சார்ஜ் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறான். 2 ஸ்பியரும் சார்ஜ் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்குன்னு தெரியுமா, இங்கே பாருங்கள், காமிக்கிறேன். இப்படித்தான் இருக்குது. இந்த குண்டு இங்கே வந்து தொங்கிட்டு இருக்கும், இந்த குண்டு இங்கே வந்து தொங்கிட்டு இருக்கும், இந்த குண்டு இங்கே வந்து தொங்கிட்டு இருக்கும் சென்ட்ரலில். இந்த குண்டு இருக்கு இல்லையா, இங்கே வந்துடும் நடுவில். இந்த குண்டு இந்த நடுவில் வந்து 2 குண்டு இந்த ஒரு நேர்கோட்டில் தான் ஒட்டிக்கிட்டு தொங்கிட்டு இருக்கும். இப்போ சார்ஜ் இருக்கிறதுனால தான் ரெண்டுமே ரிப்பல்சிவ், பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. இதுலேயும் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, இதுலேயும் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. பாசிட்டிவ் சார்ஜ் என்ன செய்யும், ஒன்றுக்கு ஒன்று ரிப்பல் பண்ணும், தள்ளிவிடும். அப்போ ரெண்டுமே இங்கே ஒட்டிக்கிட்டு இருந்தது, சார்ஜ் இல்லாமல் இருக்கும்போது ஒட்டிக்கிட்டு இருக்கும். ரெண்டுக்குமே சரியான பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்த உடனே இந்த பந்து இங்கே இருந்தது இங்கிட்டு போக ஆரம்பிச்சிச்சு, இந்த பந்து இங்கே இருந்தது இங்கிட்டு போக ஆரம்பிச்சிச்சு. ரெண்டுமே ரிப்பல் பண்ணி அப்படியே அந்த இடத்துல அப்படியே நிற்கிது, அங்கிட்டு இங்கிட்டு மூவ் பண்ணாமல் நிற்குது. அந்த ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு அந்த இடத்துல நிற்கும். அந்த நூல் கட்டினதில் அப்படியே அந்த சைடில் நின்றுக்கிட்டு இருக்கும். அதை தான் சொல்கிறான், பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. சரி, நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்துக்கோங்க.
என்ன சொல்கிறான், இஃப் த டூ ஸ்பியர்ஸ் ஆர் நியூட்ரல், ரெண்டு ஸ்பியர் நியூட்ரல் சார்ஜ் இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு குண்டுமே ஒன்று சேர்ந்து அந்த நேர்கோட்டில் இதாக இருக்கும். ரைட்டா? அப்போ என்ன சொல்கிறான், த ஆங்கிள் between them will be 0. அப்போ ரெண்டுக்கு நடுவில் உள்ள ஆங்கிள் என்னது ஜீரோவாக இருக்கும். ஏன் ஜீரோவாக இருக்கும் அப்படின்னா நல்லா பாருங்கள், இது குண்டு சார்ஜ் இல்லை இங்கே வந்து தொங்குது, இதுவும் சார்ஜ் இல்லை இங்கே வந்து தொங்குது, நேர்கோட்டில் தொங்குது. அப்படின்னா இந்த ஆங்கிள் வராது இல்லையா, இந்த ஆங்கிள் வராது. 30 டிகிரி எப்படி வரும், ரெண்டுமே ஒரே நேர்கோட்டில் தொங்கிட்டு இருக்கு. சார்ஜ் இல்லைன்னா, சார்ஜ் இருக்கிறனால தான் இது இங்கிட்டு போயிடுச்சு, இது இங்கிட்டு போயிடுச்சு, ரெண்டுமே ஆப்போசிட்டில் சார்ஜ் உண்டாக்கி விலகி போய் நிற்கிது. அதுக்கு மேலே இந்த சார்ஜ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் விலகி போகும். அது கொடுக்கக்கூடிய சார்ஜ், அதில் இருக்கக்கூடிய சார்ஜ் தக்கனா விலகி போய் நிற்கிது. அவ்வளோதான். சரி, அப்போ தான் சொல்கிறோம். அதனால தான் நியூட்ரலாக இருந்தால் ரெண்டுக்கு நடுவில் உள்ள டிகிரி வந்து ஆங்கிள் வந்து ஜீரோவாக இருக்கும்ன்றான். அப்போ வென் ஆனால் வென் ஹேங்கடு வெர்டிக்கலி, அது வந்து ஹேங்கடு எப்போ ஜீரோவாக இருக்கும், அது வந்து ஹேங்கடு வெர்டிக்கலி, அதாவது வெர்டிக்கலா மேலேருந்து அப்படி கீழே தொங்குன்னு சொன்னால் ஒரே அந்த ரெண்டு குண்டு ஒரே இடத்துல தொங்கிட்டு இருக்கும், அந்த நேர்கோட்டில் தொங்கிட்டு இருக்கும். சார்ஜ் இல்லைன்னா, சார்ஜ் இருக்கனாலும் தள்ளி போய் நிற்குது, ஹேங்கடு வெர்டிக்கலின்றான். ரைட்டா? சின்ஸ் ஆகவே தே ஆர் பாசிட்டிவ்லி சார்ஜ் ஸ்பியர்ஸ். இப்போது அது பாசிட்டிவ்லி சார்ஜ் ஸ்பியர், பாசிட்டிவ்லி நான் கொடுத்துட்றேன். இந்த குண்டுக்கு ஒரு குறிப்பிட்ட பாசிட்டிவ், அந்த குண்டுக்கு ஒரு குறிப்பிட்ட பாசிட்டிவ், ரெண்டுக்கு ஒரே அளவு பாசிட்டிவ். அப்போ என்ன செய்யும், சேம் சார்ஜஸ் வில் ரிப்பெல் ஈச் அதர், ஆப்போசிட் சார்ஜஸ் வில் அட்ராக்ட். ஏற்கனவே படிச்சிருக்கோம். அப்போ கொடுத்த உடனே என்ன செய்யும், இந்த குண்டு அந்த குண்டை தள்ளி விடும், அந்த குண்டு இந்த குண்டை தள்ளி விடும். அப்படின்னா ரெண்டுமே ஒதுங்கி போய் அந்த சார்ஜ் எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ தூரத்தில் போய் நிற்கிது. ரைட்டா? அதை தான் சொல்கிறான், சின்ஸ் தே ஆர் பாசிட்டிவ்லி சார்ஜ். அதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கொடுக்கும் முன்னே பாசிட்டிவ்லி சார்ஜ் ஸ்பியர்ஸ் அப்படின்னா இந்த ஸ்பியர் இந்த குண்டு பாசிட்டிவ் சார்ஜ் ஆனதுனால தேர் வில் பி எ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அங்கே ஒரு ரிப்பல்சிவ்னா தள்ளி போகிற ஒரு ஃபோர்ஸ் உண்டாகிறது. எங்கே உண்டாகிறது, between them, அந்த ரெண்டு குண்டுக்கு நடுவில் என்ன உண்டாகிறது, ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் உண்டாகிறது அப்படின்றான். ரைட்டா? அண்டு தே வில் பி அட், அது எங்கே இருக்கும், இன் ஈக்குலிபிரியம். தே வில் பி, அந்த ரெண்டு குண்டு என்ன செய்யும், குறிப்பிட்ட தூரம் போன உடனே அப்படியே ஆகாயத்தில் அப்படி தொங்கிட்டு நிற்கும், நூலில் தொங்கிட்டு நிற்கும். அங்கே முன்னாடி வராது, முன்னாடி வர பார்க்கும், நேர்கோட்டில் வெர்டிக்கல் கோட்டுக்கு வர பார்க்கும், வர விடாது. ஏன்னா ரெண்டுமே ஆப்போசிட் சார்ஜ். அந்த சார்ஜை தள்ளி பிடிச்சிக்கிட்டு நிற்கும். சார்ஜை கூட்டினா இன்னும் தள்ளி பிடிக்கும், எவ்வளோ சார்ஜ் இருக்கோ அவ்வளோ தள்ளி போய் நிற்கும், அந்த இடத்துல நிற்கிற மாதிரி நிற்கும். எதாவது எலக்ட்ரிக்கல் சார்ஜும்பாங்க. ரைட்டா? அண்டு தே வில் பி அட் ஈக்குலிபிரியம், ரெண்டுமே சமமான இடத்துல நகர்வில்லாமல் சரிக்கு சரியாக நிற்குது. இப்போ ஈக்குலிபிரியம் என்னது, நகர்வில்லாமல் நகலாமல் அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு வச்சோ அங்கே போய் அந்த பந்து ரெண்டுமே அப்படியே நிற்கும், அங்கிட்டு ஆடாது. ரைட்டா? அதுதான் சொல்ல ஈக்குலிபிரியம் சொல்லுவாங்க. ஈக்குலிபிரியம் வித் ஈச் அதர் அட் அன் ஆங்கிள் ஆஃப் 30 டிகிரி. அந்த ரெண்டு பந்தும் அந்த நேர்கோட்டிலிருந்து அங்கே தள்ளி போய் நின்று என்ன செய்யும், அந்த நடுக்கோட்டுக்கு 30 டிகிரியை உண்டாக்கும். நடுக்கோட்டுக்கு நடுவில் 30 டிகிரி உண்டாக்குதா, இங்கே வாங்க காமிக்கிறேன். இந்த இருக்கு இல்லையா, இங்கே இருந்த பந்து இங்கே நடுவில் இருந்த பந்து இங்கிட்டு போய் நின்றுச்சு. ரைட்டா? இங்கிட்டு போய் நின்றுட்டு இந்த நேர்கோட்டுக்கு இது 30 டிகிரி உண்டாக்கியிருக்கு, இந்த நேர்கோட்டுக்கு இது 30 டிகிரி உண்டாக்கியிருக்கு. அதுதான் சொல்கிறான். ரைட்டா? ஃபோன் சரியாக ஹேங் ஆகுது. அப்போ நெக்ஸ்ட்டு ஈக்குலிபிரியம் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ அட் ஈக்குலிபிரியம், இந்த சமமான நிலையில் ஈச் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் 0 நெட் ஃபோர்ஸ் அப்படின்றான். இப்படி சமமான நிலையில் இருக்கும்போது ஏதாவது ஃபோர்ஸை நீ கூட்டினேன்னா என்ன இருக்கும், ஜீரோவாக தான் இருக்கும். நெட் ஃபோர்ஸ் என்னது, 0. ஆமாம், இது இங்கிட்டு தள்ளி விட்டுச்சு, அது அங்கே தள்ளி விட்டுச்சு, அது அப்படியே நிற்குது. அப்படி நெட் ஃபோர்ஸ் என்னது, விசையோட கூட்டல் என்னது, 0. ரைட்டா? எப்போ அட் ஈக்குலிபிரியம் பொசிஷன், அது ரெண்டுமே சமமான நிலையில் நிற்கும்போது, ரிப்பல்சிவ் பொசிஷன் முடிஞ்சிடுச்சா, நிற்கும்போது அப்போ ரெண்டு ஃபோர்ஸோட கூட்டல் தொகை என்னது, 0. உதாரணத்துக்கு என்னென்னா -10 எலக்ட்ரான் இருக்குது, 10 நியூட்ரான் இருக்குது. ரைட்டா? அப்போ ரெண்டுமே சரியாக தானே இருக்கும். இது லெஃப்ட் சைடில் போயிடுச்சு, அது ரைட் சைடில் போயிடுச்சு. அப்போ நெட் ஃபோர்ஸ் இஸ் 0. ரைட்டா? அட் ஈக்குலிபிரியம், ஈக்குலிபிரியத்தில் தான் அட் ஈக்குலிபிரியம்
ஈச் சார்ஜ் ஒவ்வொரு சார்ஜும் எக்ஸ்பீரியன்ஸ் 0 நெட் ஃபோர்ஸ் அப்படின்றான். நெட் ஃபோர்ஸ் இன் ஈச் டைரக்ஷன். அப்போ இந்த ஈக்குலிபிரியம் பொசிஷனில் வந்து ஒவ்வொரு சார்ஜும் உண்டாக்குகிறது. எதை உண்டாக்குறது? 0 நெட் ஃபோர்ஸ். அதுக்கு அதில் ஃபோர்ஸ் கூட்டல் ஃபோர்ஸ் என்னது 0வாக இருக்கிறது. ரைட்டா? இன் ஈச் டைரக்ஷன் ஒவ்வொரு டைரக்ஷனையும் லெஃப்ட் டைரக்ஷனும் ரைட் டைரக்ஷன்லையும் என்னவாக இருக்கிறது? 0 ஃபோர்ஸ் தான் இருக்கிறது. ரைட்டா? we can draw a free body. நம்ம வந்து என்னது ஒரு draw a free body diagram for one of the charged particle. என்ன இது மீனிங் என்ன தெரியுமா? நம்மளால் வரையலாம். we can draw, நாம் வரைய முடியும். என்ன? a free body diagram for one of the charged spheres. இப்போ 2 charged sphere இருக்குது. இதில் ஒரு charged sphere மட்டும் நம்ம எடுத்து ஒரு தனியாக ஒரு வரைபடம் வரைவோம் என்று சொல்கிறார்கள். we can draw, நாம் வரையலாம். எதை வரையலாம்? ஃப்ரீ பாடி டயக்ராம். ஃப்ரீ பாடி டயக்ராம்னா தனியாக எடுத்து வரைகிறத தான் சொல்லுவாங்க. ஃப்ரீ பாடி டயக்ராம் ஒரு வரைபடத்தை தனியாக வரையலாம்ன்றான். we can draw, வரையலாம். எதை? ஃப்ரீ பாடி டயக்ராம். தனியாக எடுத்து, ஃப்ரீனா தனியாக ஒரு பாடி டயக்ராம். இந்த ரெண்டையும் பிரித்து ஒரு பந்தை மட்டும் எடுத்து அந்த சென்டர்லேருந்து வரைபடம் வரைவோம்ன்றான். அதுதான் சொல்கிறேன் ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் ஒன் ஆஃப் த சார்ஜ் ஸ்பியர்ஸ். ஃபார் ஒன் ஆஃப்னா அந்த 2 சார்ஜ் ஸ்பியர் குண்டில் ஒரு சார்ஜான ஸ்பியர் குண்டை மட்டும் எடுத்து தனியாக வரைபடம் வரையலாம். ரைட்டா? அண்டு அப்ளை நியூட்டன்ஸ் செகண்ட் லா. நம்ம அதை அப்படி வரைஞ்சிட்டு அது மேலே நியூட்டன்ஸ் செகண்ட் லாவை நம்ம அப்ளை பண்ணலாம். அப்போ நியூட்டன்ஸ் செகண்ட் லான்னு என்னது? ஒன்றுமே இல்லை. ஒரு பொருள் அது மேலே நான் ஒரு விசையை கொடுக்குறேன், ஃபோர்ஸ். அந்த விசை எதை சார்ந்திருக்கிறது? அந்த பொருளோட மாசு இன்ட்டு ஆக்சிலரேஷன். இப்போ நான் ஒரு பந்தை ஓங்கி குத்துறேன். ஒரு விஷயம் தானே இது. குத்தும்போது அந்த பந்து நகழுது. நேர்கோட்டில் தான் நகலும். ஆக்சிலரேஷன் சொல்லிட்டான். பார்த்தியா? நியூட்டன் செகண்டில் ஒன்லி ஆக்சிலரேஷன், வெலாசிட்டி, நாட் ஏ ஸ்பீட். ஸ்பீட் என்னது? வளைஞ்சு போகும். அது ஆக்சிலரேஷன் வெலாசிட்டி ரெண்டுமே ஒரே நேர்கோட்டில் தான் போகும். ரைட்டா? அப்போது நான் குத்திட்டேன், ஓங்கி குத்துறேன், பந்து போகுது. இதே ஒரு பஸ் நிற்கிது, ஓங்கி குத்துறேன், பஸ்ஸு போகுமா? போகாது. ஏன் போகாது? பஸ்ஸு நான் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸை விட அதிகமான வெயிட்டு. அப்போது இந்த ஃபோர்ஸ் ஆனது எதை சார்ந்து இருக்கிறது? ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த மாஸ் அண்ட் த ஆக்சிலரேஷன் அப்படின்றான். அதனால தான் செகண்டில் என்ன சொல்கிறது? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு த மாஸ் அண்ட் ஆக்சிலரேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். எதை பொறுத்து இருக்கிறது? அந்த பொருளோட மாசையும் அது நகலக்கூடிய ஆக்சிலரேஷனையும் ஆக்சிலரேஷனுக்கு சமமாக இருக்கிறது விசை. இது நியூட்டன் செகண்ட் லா. நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட்டு அண்டு அப்ளை நியூட்டன் செகண்ட் லா ஃபார் போத் வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் டைரக்ஷன். நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் நியூட்டன் செகண்ட் லாவை. எதுக்கு? வெர்டிக்கலுக்கும் ஹரிசாண்டல் டைரக்ஷனுக்கும் அப்ளை பண்ணுங்கன்றான். அப்போ வெர்டிக்கல் என்னது? இந்த டைரக்ஷன். ரைட்டா? ஹரிசாண்டல்னு இந்த டைரக்ஷன். இந்த ரெண்டுக்குமே இந்த நியூட்டன் செகண்ட் லாவை அப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறான். இப்போ தனியாக எடுத்துட்டான், ஒரு பந்தை மட்டும் எடுத்துட்டான். பார்த்தியா? இன்னொரு பந்து அப்படியே நிற்கிது. அதான் ஃப்ரீ பாடி டயக்ராம். சரி, அழிக்க முடிய மாட்டேன். ஃபோனுக்கு ஹேங் ஆகுது. கொஞ்ச நேரம் வந்ததுன்னா ஃபோனுக்கு ஹேங் ஆகுது. சரி, பார்க்கலாம். சரியா? இந்த பாருங்கள், இந்த டயக்ராமில் என்ன பண்ணியிருக்கான்னு படிப்போம். அப்போ இந்த எக்ஸ் டைரக்ஷனில் த ஆக்சிலரேஷன் ஆஃப் த சார்ஜ்டு ஸ்பியர்ஸ் இஸ் 0. எக்ஸ் டைரக்ஷன் என்னது? இந்த எக்ஸ் டைரக்ஷனில் ஆக்சிலரேஷன் ஆஃப் த சார்ஜ்டு ஸ்பியர், இந்த ஸ்பியரோட இந்த குண்டோட ஆக்சிலரேஷன் வந்து 0 அப்படிங்கிறான். அப்போ 0 அப்படின்னு சொல்லும்போது ஏன் ஆக்சிலரேஷன் வந்து 0 அப்படின்னு சொல்கிறாங்க? நல்லா பாருங்கள். இனி எக்ஸ் டைரக்ஷனில் வந்து த ஆக்சிலரேஷன் ஆஃப் த சார்ஜ் ஸ்பியர் இஸ் 0 அப்படின்றான். இப்போ ஏன்னு சொன்னால் நல்லா பாருங்கள். ஆக்சிலரேஷன் வந்து முடுக்கம், அது 0. ஏன்னா அந்த பந்து அங்கேயே நிற்கிது, சுற்றுதா, 2 சைடு அந்த பந்து போய் அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸில் அதோட நிற்கிது. அப்போ ஆக்சிலரேஷன் இருக்கா? ஆக்சிலரேஷனாக போகணும், நேர்கோட்டில் போகணும். ஆனால் இந்த பந்து போகுதா? போகலை. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் ஆக்சிலரேஷன் என்னது? 0. அப்போ நியூட்டன் செகண்டில் என்ன சொல்லுது? எஃப் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன்.
அப்போ ஆக்சிலரேஷன் ஜீரோன்னா எம்மும் ஜீரோ. அப்போ எஃப் ஈக்குவல் டு ஜீரோ, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ரைட்டா? ஏன்னா இந்த பந்து நிற்கிது, போகலை. நியூட்டன் செகண்ட் லா என்ன சொல்லுது? எஃப் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ, மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். இந்த பந்து நகலணும் இல்லையா, ரெண்டு சைடு அப்படி தள்ளி போய் நிற்கிது. இதில் எந்த பொசிஷன் நிற்கி? ஈக்குலிபிரியத்தில் நிற்கிது. அப்போ நகலலை. அப்போ ஆக்சிலரேஷன் இஸ் ஜீரோ. ஆக்சிலரேஷன் ஜீரோன்னா ஃபோர்ஸ் இஸ் ஜீரோ, ஃபோர்ஸ் இல்லை. அப்போது இந்த செகண்ட் லா நீ யூஸ் பண்ணி என்ன சொல்கிறான்? அதாவது இந்த ஆக்சில் இந்த டைரக்ஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸில் ஆக்சிலரேஷன் இஸ் ஜீரோ. இந்த பந்து அப்படியே நிற்கிது. ரைட்டா? போகலை எங்கேயும். அது இந்த சைடு ஒரு பந்து இருக்குல்ல, அதை நம்ம எடுக்கலை, அது நிற்கிது, அதுவும் போகலை. அதனால் இது ஆக்சிலரேஷன் இஸ் ஜீரோ, எஃப் இஸ் ஜீரோ. சரி, நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறான்? அப்போ யூஸிங் நியூட்டன்ஸ் செகண்ட் லா நான் பயன்படுத்தி நாம் இந்த பாருங்கள் என்ன செய்யலாம் சொல்லுது? என்ன சொல்லுது? ஃபோர்ஸ் டோட்டல் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். இதானே செகண்ட் லா? ஆக்சிலரேஷன் இல்லை, அப்போ ஜீரோ. ரைட்டா? அப்போது நாம் கண்டுபிடிக்கிறோம் எப்படி? டி சைன் பாருங்க, டி சைன் ஐன்னு என்னது? ஐ டைரக்ஷன், ஐன்னா எக்ஸ் ஆக்சிஸு, ஜேனா இது வெக்டார் குவான்டிட்டி. ரைட்டா? வெக்டார் குவான்டிட்டின்னு சொன்னா இல்லையா? வெக்டார் குவான்டிட்டி ஆர்ன்னு சொன்னல, ஆர் ஹேட்னு சொன்னா இல்லையா? வெக்டார் குவான்டிட்டி. அப்போது ஐ ஆக்சில் இருக்கும்போது, அதாவது எக்ஸ் ஆக்சிலேருந்து ஐன்னு போடணும், ஸ்மால் ஐ. ஒய் ஆக்சிலேருந்து ஜேன்னு போடணும். கே ஆக்சிலேருந்து ஸ்மால் கேன்னு போடணும். அதேமாதிரி ஹேட்டு போடணும். சிம்பிள் ஹேட்டு போட்டுருக்காங்க, ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஆர் ஹேட் அது என்ன? அது எக்ஸ் ஆக்சிலேருந்து ஐ ஹேட், ஒய் ஆக்சிலேருந்து ஜே ஹேட், இஜெட் ஆக்சிலேருந்து கே ஹேட். ரைட்டா? அப்போது இதில் பாருங்கள் என்ன போட்டிருக்கான்? டி சைன் தீட்டா ஐ ஹேட் மைனஸ் எஃப்இ ஐ ஹேட்னு போட்டோம் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஏன் ஜீரோ போட்டிருக்கான் அப்படி நல்லா பாருங்கள். இப்போ ஃபோர்ஸ் டி சைன் தீட்டா அப்படின்னா என்னது அப்படின்னா நல்லா பாருங்கள், படத்துக்கு வாங்க. இப்போ டி அப்படின்றது இந்த ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா? இந்த ஸ்ட்ரிங்கு இங்கே பாருங்கள், இந்த ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா? இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து வரப்பா பிடிச்சிட்டு இருக்கு இல்லையா? அந்த பந்து தள்ளி போய் நிற்குது. அப்போ அந்த ஸ்ட்ரிங்கு அந்த நூல் வந்து அது ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணுமா இல்லையா? நீ ஏன் ஒரு நூல் சாதாரண விட்டுட்டு சுருங்கி போயிருக்கும், அதில் போய் தொங்குறீங்கன்னா நூல் ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணும் இல்லையா? இப்போ ரப்பர் சும்மா இருக்குது, இழுத்தேன்னா ஒரு டென்ஷனை உண்டாக்குது இல்லையா? அதை மாதிரி இந்த நூல் பேசாமல் கீழே தொங்கினா கூட ஓரளவுக்கு டென்ஷன் இருக்கும். தள்ளி போய் இந்த பந்து நிற்கிறதுனால அந்த நூலில் எவ்வளோ டென்ஷன் உண்டாகும், அதுதான் டி. ரைட்டா? டி சைன் தீட்டான்றான். டி சைன் தீட்டா ஏன்? எக்ஸ் ஆக்சிஸ் என்ன சொல்கிறான்? ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்னியூஸ் ட்ரையாங்கிளில். ரைட்டா? இது ஆப்போசிட் சைடு. ரைட்டா? இது ஆப்போசிட் சைடு. அப்போது ஹைபாட்னியூஸ்ன்றது அது. இதில் நீ அதை பார்க்கக்கூடாது. ஏன்னா டீன்றது இந்த நூலோட இந்த பந்தை பிடிச்சிட்டு இருக்கு இல்லையா? இந்த பந்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல உள்ள நூலோட கிரிப்பு, டென்ஷன். ரைட்டா? இந்த பந்தை நூல் பிடிச்சிட்டு இருக்கு இல்லையா? அதில் உள்ள காம்போனன்ட், அந்த நூலில் உள்ள காம்போனன்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் பக்கம் நகலுது. எக்ஸ் ஆக்சிஸ் பக்கம் ஒரு ஃபோர்ஸை உண்டாக்குது. அதை சைன் தீட்டான்னு போட்டிருக்கான். டி சைன் தீட்டா. ரைட்டா? அதுக்கடுத்து இந்த ஹேட்ன்றது என்னது? அது வந்து யூனிட் வெக்டர், அதுக்கு அளவு கிடையாது, டைரெக்ஷனை மட்டும் குறிக்கும். இது எந்த டைரெக்ஷனில் கொடுக்குது? எக்ஸ் டைரெக்ஷனில் கொடுக்குது. எக்ஸ் டைரெக்ஷனில் தானே போகுதுந்தா, அம்புக்கு எக்ஸ் டைரெக்ஷனில் தானே போகுது. லெஃப்ட் சைடில் போகுதா இல்லையா அந்த குண்டு? ஏன் லெஃப்ட் சைடில் போகுது? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அந்த குண்டு ரைட் சைடில் போகும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்ன்றதுனால. அப்போ இது லெஃப்ட் சைடில் போகிறதுனால போய் முடிஞ்சிடுச்சு, இனிமேல் நகலலை. இது ஒரு இதை குறிக்கிறதுனால சைன் ஐ இப்போ சைன் தீட்டான்னு போடுறான். ரைட்? சைன் தீட்டா ஐ எக்ஸ் ஆக்சிஸில் ஐ ஹேட். ரைட்டா? அடுத்து மைனஸ் ஏன் போட்டிருக்காங்கன்னா இதில் இன்னொரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? எஃப்இன்னு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. எஃப்னா ஃபோர்ஸு, கீழே போட்டிருக்கான் பாருங்களேன், இருங்க வரேன். எஃப்இ போட்டிருக்கானா? எஃப்இ அப்படின்னா கீழே போட்டிருக்கான் பாருங்க, மைனஸ் எஃப்இ அப்படின்னா என்னது? எலக்ட்ரோஸ்டேட்டிக் அப்படின்னு அர்த்தம். அது மேலே உள்ள எஃப் ஃபோர்ஸ். எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ் வந்து எந்த டைரெக்ஷனில் உண்டாகுது? அதுவும் ஐ டைரெக்ஷனில் உண்டாகுது.
அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எதுக்கு உண்டாகுது, ஏன் உண்டாகுதுன்னா அப்போ ரெண்டுக்கு நடுவில் உள்ள ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, ரெண்டு இதுக்கு நடுவில் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தானே, ரெண்டு ரிப்பல்சிவ் பண்ணுதா, அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் உண்டாகுதா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தானே உண்டாகும், ரெண்டுமே பாசிட்டிவ்லி சார்ஜ். அப்போ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னு என்னது, அது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் உண்டாகுது. அது FE எந்த டைரக்ஷன் I = 0, ஏன்னா ஆக்சிலரேஷன் இஸ் 0 போட்டான். அப்போ F sin theta I hat மைனஸ் F I hat = 0ன்னு போட்டான். இதை நீ இப்போ இந்த I hat எடுத்துடலாம், ஏன்னா டைரக்ஷன் சேம் தானே. இங்கே I hat எடுத்துகிட்டு T sin theta = FEன்னு போட்டுக்கலாம். ரைட்டா, இது முடிஞ்சா இப்போ வெர்டிக்கல் டைரக்ஷனுக்கு வா. இப்போ வெர்டிக்கல் டைரக்ஷன் வந்தால் ஹியர் இங்கே இதில் தான் முடியல ரைட்டா. ஹியர் T இஸ் த டென்ஷன் ஆக்டிங் ஆன் த சார்ஜ் டியூ டு த ஸ்டிங். நான் அதை சொல்லிட்டேன் பார்த்தீங்க, நான் சொன்னதான் சொல்லியிருக்கேன். T கேபிட்டல் Tன்றது என்னது, இஸ் த டென்ஷன்னா நீள்றது, அது ஒரு கிரிப்பிலேயே இருக்கும் நூல் ரைட்டா, தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு இல்லையா, அதனால் T இஸ் த டென்ஷன் ஆக்டிங், டென்ஷன் செயல்படுகிறது. இதில் அந்த சார்ஜ் அந்த சார்ஜ் குண்டு இருக்கு இல்லையா, அது மேலே தானே கட்டியிருக்கான், அதில் செயல்படுறது இல்லையா, அந்த சார்ஜ் டியூ டு த ஸ்ட்ரிங். எதுக்கு டென்ஷன் உண்டாகுது அப்படின்னா டியூ டு த ஸ்ட்ரிங்னா அந்த நூல் கட்டியிருக்கான் இல்லையா, நூல் கட்டியிருக்கிறதுனால அந்த நூலில் அந்த நூல் எதை கட்டியிருக்கான், அந்த குண்டில் கட்டியிருக்கான், குண்டில் சார்ஜ் இருக்குது, அதில் அந்த நூலில் ஒரு டென்ஷன் உண்டாகிறது, அதுதான் T குறிக்கிறது. புரியுதா, நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, இப்போ தான் சொல்லிட்டு வந்தேன். அண்டு FEன்னு என்னது, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னு சொன்னால் அது எதுக்கு, இந்த குண்டுக்கும் அந்த குண்டுக்கும் நடுவில் உண்டாகக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் ரைட்டா. அப்போ FE இஸ் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் between the two charges, இந்த இரண்டு சார்ஜுக்கு நடுவில் உள்ள எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான், அப்போ இந்த டைரக்ஷன் இந்த ஒய் டைரக்ஷன் எடுத்துக்கோங்க, மேலே உள்ளதா. இப்போ எக்ஸை பார்த்துட்டோம், இப்போ ஒய் டைரக்ஷன் எடுத்துட்டேன்னு சொன்னால் என்ன சொல்கிறா, த நெட் ஆக்சிலரேஷன் இஸ் என்னது, எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை சார்ஜ் இஸ் 0. ஒய் டைரக்ஷன்லேயும் நியூட்டன் செகண்ட் லா பிரகாரம் நெட் ஆக்சிலரேஷன் இஸ் 0. ஏன் நெட் ஆக்சிலரேஷன் இஸ் 0, அதுவும் நகலலை, அது அப்படியே அது நிற்கிது பந்து. இங்கே பாருங்கள், நகண்டா தான் நம்மளுக்கு ஆக்சிலரேஷன் இருக்குது. இந்த கட்டின கவுரு அப்படியே தான் நிற்கிது ரைட்டா. இந்த கவுரானது இப்படி கட்டினது நிற்கிது, எதாவது கவுர் மூவ் ஆகுதா, நோ மூவ்மெண்ட், அப்படியே அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஒரு டைம் ஆக்ட் ஆன உடனே அப்படியே தள்ளி போய் நிற்குதா தவிர இதில் எந்த இதுவும் இல்லை. அப்போ இது ஆக்சிலரேஷன் இஸ் 0. அப்போ ஆக்சிலரேஷன் 0னா இப்போ நம்ம ஒய்யில் எடுக்கணும், ஒய்யில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். அப்போ ஒய்யில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். அப்போ இந்த ஒய் டைரக்ஷன் ஆல்சோ த நெட் ஆக்சிலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உண்டாகிறது பை த சார்ஜால் உண்டாகிறது சார்ஜ்னா இந்த குண்டால் உண்டாகிறது இஸ் 0 அப்படின்றான். அப்போ இதில் எப்படி, அப்போ என்ன போட்டிருக்கான் பாரு, அப்போ T cos theta J ஏன் போட்டிருக்கான், நான் ஏற்கனவே சொல்கிறேன்ல, யூனிட் வெக்டாருக்கு எக்ஸ் ஆக்சிஸில் ஸ்மால் I, ஒய் ஆக்சிஸ்னால் J, அதான் J ஹேட்னு போட்டிருக்கான் ரைட்டா. அப்போ T cos theta எதுக்கு போட்டிருக்கான், இது Tன்றது என்னது, அந்த நூலில் உள்ள டென்ஷன். அந்த டென்ஷன் எந்த இடத்துல உண்டாகிறது அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இருக்கு இல்லையா, இந்த நூல் இந்த இடத்துல கட்டியிருக்கு இல்லையா மேலே, இந்த இடத்துல இந்த நூலில் உண்டாக்கக்கூடிய டென்ஷன், அதுதான் சொல்கிறான். அது எந்த டைரக்ஷனில் இருக்குது, காஸ் டைரக்ஷனில் இருக்குது. இது இந்த டைரக்ஷனில் இருக்கிறதுனால சைன், இது இந்த டைரக்ஷனில் இருக்கிறதுனால காஸ். அப்போ T cos theta J மைனஸ் அங்கே என்ன பண்ண FE போட்டோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஏன்னா ரெண்டு குண்டுக்கு நடுவில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்குது, ஆனால் இங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது. இந்த இடத்துல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் இருக்குது, ஒய் ஆக்சிஸில் நேராக புவியீர்ப்பு சக்தி தான் இருக்கும். இந்த ரெண்டு பந்துக்கு நடுவில் தான் கிராவிடேஷனல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஆனால் இது ஒய் ஆக்சிஸில் பார்க்கும்போது இந்த பந்தை இப்படி இழுக்கும் இல்லையா, இந்த பந்தை இப்படி கீழே இழுக்கும் இல்லையா, ஒய் ஆக்சிஸ் இப்படி வெர்டிக்கலி பார்த்தா ஒய் ஆக்சிஸ், இப்படி எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். இந்த பந்து கீழாக இழுக்கப்படும், அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ரைட்டா. அப்போ என்ன கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் நம்ம இந்த இடத்துல போடணும். இங்கே வாங்க, F cos J மைனஸ் எம்ஜின்னு கொடுத்துருக்காங்களா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மாஸ் இன்ட்டு கிராம்னு கொடுத்துருக்கானா இல்லையா, அது மாஸ் இன்ட்டு கிராம் என்னது J
அதே ஒய் டைரக்ஷன் ஈக்குவல் டு ஜே 0. இந்த கொடுத்துருக்கான் பாரு, கேள்வியில் எதாவது கொடுத்துருக்கான், நல்லா படிச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. இந்த கொடுத்துருக்கான் பாருங்களேன், கேள்வி என்னது, கேள்வி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், இது இல்லை. இந்த கொடுத்துட்டான் இல்லையா 10 இந்த கிராம்னு கொடுத்துருக்கான் இல்லையா, கிராம்னு கிராமில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்னது 10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். அப்படின்னா மேலே போச்சுன்னா செகண்ட் ஸ்கொயர் மைனஸ் செகண்ட் ஸ்கொயர், ரைட்டா, அதை கிராம்னு கொடுத்துட்டான். அப்போது இது mg தானே, மாஸ் இன்ட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஒரு பொருளோட மாஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்ட்டு வெறும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வருமா, வராது, அது எடையை பொறுத்து இருக்குது. இப்போ 15 மீட்டரில் நான் ஒரு ஆப்பிளை தள்ளி விடுறேன், அது விழுகுது. அதே 15 மீட்டரில் ஒரு பஸ்ஸை தள்ளி விடுறேன், எது முதல்ல ஒரு பஸ்ஸு தானே கீழே வந்து வேகமாக விழுகும். அதனால தான் mg, அது மாஸ் இன்ட்டு கிராம், ரைட்டா, மாஸ் இன்ட்டு கிராம் இல்லை, மாஸ் இன்ட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். நான் தூக்கத்தில் சொல்கிறத சொல்லிகிட்டு இருக்கேன். சரி, ஓகே, ரைட்டா. அப்போ மைனஸ் mgj, இது ஒய் டைரக்ஷனில் தான் வருது, ரைட்டா. அந்த 2 பந்து ஒய் டைரக்ஷனில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இழுக்குது, ரைட்டா. அதனுடைய எடையோடு சேர்த்து எம்னு என்னது, மாஸ் ஆஃப் தட் பால் ஸ்பியர், மாஸ் ஆஃப் த ஸ்பியர், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மாஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் ஜே ஈக்குவல் டு 0. அப்போது இதில் என்ன போட்டிருக்கான் பாருங்கள், டி காஸ் தீட்டா, அந்த ஜே எடுத்துகிட்டு mgன்னு போட்டான். இப்போது என்ன சொல்கிறான் பாருங்கள், பை டிவைடிங் ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷனை டிவைட் பண்ணும்போது ஈக்குவேஷன் 1 பை ஈக்குவேஷன் 2. அப்போ இந்த ஒரு ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2ஆல் வகுத்தால், பை டிவைடிங் ஈக்குவேஷன் 1 பை 2 அப்படின்னா வகுத்தால் என்ன கிடைக்கும் பாருங்கள், 1 மேலே வரும், 2 கீழே வரும், டிவைடிங் 1 பை 2, ரைட்டா. அப்போ என்ன வரும், tan தீட்டா தான் வரும், சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. அப்போ tan தீட்டா ஈக்குவல் டு என்ன வரும், FE பை mg. ஒன்றாவது ஈக்குவேஷன் மேலே போட்டு கீழே 2வது ஈக்குவேஷன் போட்டால் சைன் பை காஸ் ஈக்குவல் டு tan. அப்போ அது மீது என்ன இருக்கும், FE பை mg இருக்குது, ரைட்டா. சின்ஸ் ஆகவே தே ஆர் ஈக்குவலி சார்ஜ், இவைகள் சமமாக சார்ஜ் உடையதாக இருக்கிறது, ரைட்டா, சார்ஜ் மின்னூட்டம் உடையதாக இருக்கிறது. த மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ், அவள் எலக்ட்ரோ ஃபோர்ஸ் எவ்வளோ மேக்னிடியூட் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு கேட்டார் இல்லையா. அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸோட மேக்னிடியூட் அளவு எவ்வளவு என்றால், நல்லா பார்த்துக்கோ, இங்கே இதனோட சார்ஜ் வந்து ஈக்குவலி சார்ஜு. ஆனால் மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸோட என்ன, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸோட அளவுன்றது நம்ம முதல்ல ஒரு ஃபார்முலாவில் பார்த்தோம். என்ன பார்த்தோம், FE தானே, FEன்னு பார்க்கும், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தானே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அப்போ FE ஈக்குவல் டு என்ன பார்த்தோம், Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர் அண்ட் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ஹேட் அப்படின்னு படித்தோம் இல்லையா. அதை தான் இங்கே போட்டிருக்கான், FE ஈக்குவல் டு Q ஸ்கொயர் போட்டிருக்கான். ஏன் Q ஸ்கொயர் போட்டிருக்கான், Q1 Q2 தான் நான் போட்டணும், 2 பந்து இருக்குல்ல அப்படின்னு கேட்கலாம். ஏன் வெறும் Q ஸ்கொயர்னு போட்டேன், ரெண்டுமே அளவில் ஒரே மாதிரியாக இருக்குது, சார்ஜிலே ஒரே மாதிரியாக இருக்குது, வெவ்வேறாக இல்லை. இந்த இது பந்து Q1, அடுத்த பந்து Q2னாலும் அளவும் ஒன்று தான், சார்ஜும் ஒன்று தான். அப்படின்னு என்னது, இதுவும் 3 அதுவும் 3ன்னா 3 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம் இல்லையா. பந்து 3, 2வது பந்து 3 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம் இல்லையா. அது வேறு மாதிரியாக இருந்தால் தான் Q1 Q2ன்னு போடணும். அதனால தான் Q2ன்னு போட்டான், Q1 இன்ட்டு Q1 Q2. அதுதான் ரெண்டு அளவுலையும் சார்ஜ்லேயும் ஒரே மாதிரி Q ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர்னு போட்டான், இன்ட்டு ஆர் ஹேட்னு போடணும், அது தேவையில்லை, ரைட்டா. அதனால் விட்ட. இப்போ கேவோட ஃபார்முலா என்னது, கேவோட மாறிலி என்னது, இது வந்து என்னது, கூலும் கான்ஸ்டன்ட், ப்ரொபோர்ஷனல் கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம், கூலும் கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம். அது என்ன, 1/4/ε0. எப்சிலோன் என்னது, பெர்மிட்டிவிட்டி தடங்கள். இது ε0னா வேக்கமில் நடக்குதுன்னு அர்த்தம், வேக்கமில் தடங்கள் இல்லை, ரைட்டா. மீடியம் கிடையாது, மீடியம் இல்லை, வேக்கம் மீடியம். வேறு மீடியமாக இருந்ததுன்னா நீ இப்போ எப்சிலோன் ரிலேட்டிவ் எப்சிலோன் ஈக்குவல் டு எப்சிலோன் பை என்னது, எப்சிலோன் வேக்கம் போடணும், ரைட்டா. எப்சிலோன் என்னது, பெர்மிட்டிவிட்டி தடங்கள் எவ்வளோ கொடுக்குதோ அதை கணக்கிடுறது, ரைட்டா. தடங்கள் இருக்கா இல்லையா பார்க்கணும். இந்த ஃபோர்ஸுக்கு கொடுக்கக்கூடிய தடங்களை தான் சொல்லுது, ரைட்டா. வேக்கமில் 0. அப்போ ஹியர் ஆர் ஈக்குவல் டு 2a. ஆரை வந்து ஏன் 2aன்னு போட்டான், ஆறுன்றது என்னது, அது ரெண்டுக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் தானே, ரெண்டு பந்துக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் தானே நம்ம ஏற்கனவே படித்தோம். ஆர் ஈக்குவல் டு 2a. இங்கே வாங்க, இதில் பாருங்கள் என்ன போட்டிருக்கான், இந்த சென்டர்லேருந்து லெஃப்ட் சைடில் ஏ, அப்போ ரைட் சைடில் ஒரு பந்துக்கும் ஏ தானே. அப்போ ரெண்டு பொருளுக்கும் நடுவில் உள்ளது தானே ஆறுன்னு சொல்லி நம்ம படித்த ஃபார்முலாவில்.
அப்போ 2 பந்துக்கு நடுவில் உள்ளது பாதி வந்து ஏ போட்டான். அப்போ மீதி பாதி இன்னொரு ஏ வரணும் இல்லை? இது ரெண்டும் சேர்ந்தது தானே 6. அப்போ ஆர் ஈக்குவல் டு 2a தானே? அப்போ ஆர் ஈக்குவல் டு 2a, ரைட்டா? எங்கே போட்டிருக்கான்? இங்கிட்டு வந்துட்டேன்னா ஆர் ஈக்குவல் டு 2a. சரி, ஆர் ஈக்குவல் டு 2a. அப்போ 2 அப்படியே வச்சுட்டான். எல் ஏக்கு பதிலாக என்ன பதில் போட்டிருக்கான்? எல் சைன் தீட்டான்னு போட்டிருக்கான். ஏ எடுத்துகிட்டு எல் சைன் தீட்டா. ஏன் ஏ எடுத்துகிட்டு எல் சைன் தீட்டா போட்டான்? வாங்கப்பா படத்துப்பா. ஏ இந்த கீழே இருக்கு இல்லையா? கீழே இருக்குது ஏக்கு பதில் எல் சைன் தீட்டான்னு ஏன் போட்டான் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது இதுதான் வேணும். ஏக்கு பதில் எல் சைன் தீட்டா ஏன் போட்டான் அப்படின்னா, இது ட்ரையாங்கிள், ரைட்டா? ட்ரையாங்கிள் தானே? இது ஆப்போசிட் சைட், இது கீழே உள்ளது ஆப்போசிட் சைட். ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா. சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ். இது ஹைபாட்னியூஸ் சைன் தீட்டா. அதேமாரி அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்னியூஸ் இஸ் கால்டு காஸ் தீட்டா, ரைட்டா? இதுதானே? அது சிம்பிளாக போட்டிருக்கான். அது ஏ எடுத்துகிட்டு என்ன போட்டான்? ஏன் எடுத்துகிட்டு ஏக்கு பதில் என்ன போட்டான்? இது என்னது? ஹைபாட்னியூஸ் என்னது? எல் சைன் தீட்டா. ஏக்கு பதில் எல் சைன் தீட்டான்னு போட்டான். இவ்வளோதான், சிம்பிள் லாஜிக். புரிஞ்சு படிச்சிங்கன்னா ஈஸி. ஃபோனு சரியாக வேலை செய்ய மாட்டேங்க. கீழே விழுந்து உடஞ்சி வச்சு இந்த மாதிரி ஆகிடுச்சு. சரியா? ஓகே, நோ ப்ராப்ளம். எங்கே போட்டு இந்த போட்டானா? ஏக்கு பதில் அந்த 2 அப்படி வச்சு எல் சைன் தீட்டான்னு போட்டான். பை சப்ஸ்டியூட்டிங் தீஸ் வேல்யூஸ் இன் ஈக்குவேஷன் 3. இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 3ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த R2a ஆருக்கு பதிலாக 2l சைன் தீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதில் ஈக்குவேஷன் 3ல் இந்த இருக்குது பாருங்கள், ஈக்குவேஷன் 3 tan theta ஈக்குவல் டு FE/mg. அப்போது tan theta ஈக்குவல் டு என்ன போட்டிருக்கான்? FEன்னு என்ன சொன்னோம்? KQ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். இதானே நம்ம பார்த்தது. அப்போ KQ² பை ஆர் ஸ்கொயர். அதாவது ஆர் ஸ்கொயர் என்னது? இங்கே பாருங்கள், ஆர் ஸ்கொயர் தானே ஃபார்முலா. இப்போ என்னால் பார்த்து FEன்னு என்னது? KQ² பை ஆர் ஸ்கொயர். அப்போ கே அப்படியே இங்கே போட்டான், Q² போட்டான். ஆர் ஸ்கொயருக்கு பதில் என்ன போட்டிருக்கான்? 2l சைன் தீட்டா த ஸ்கொயர். மீதி mg இருக்கு இல்லையா? 3ல் mg இருக்குல்ல, mgயை கீழே போட்டுக்கிட்டான். சரியாச்சா? அப்போ நெக்ஸ்ட்டு ரீஅரேஞ்சிங் த ஈக்குவேஷன்ஸ் 4. இந்த 4 வந்து திரும்பி ஒருத்தவ அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறான், சரி செய்கிறான். இது டு கெட் க்யூவை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது. க்யூ தான் கண்டுபிடிக்கணும், சார்ஜ் தானே கண்டுபிடிக்கணும். அதனால் டு கெட் க்யூவை கண்டுபிடிப்பதற்கு இந்த 4வது ஈக்குவேஷனை நான் சமன்படுத்துகிறோம்ன்றான். அப்போ என்ன பண்ணால், ரைட் சைடில் உள்ள Q² அப்படியே வச்சுக்கோ. ரைட் சைடில் உள்ள Q² வச்சுட்டேன்னா இந்த கீழே உள்ள mg 2l சைன் தீட்டா த ஸ்கொயர் லெஃப்ட்டில் போயிடும். ஆனால் அதேமாதிரி கே வந்து கீழே வந்துடும், Q² மட்டும் ரைட்டில் இருக்கும். அப்போ இதில் க்யூவை மட்டும் எடுத்துக்கிட்டு என்னென்னது? இந்த ஸ்கொயர் வந்து இல்லாமல் போயிடும். மீதி இதுக்கு நீ ரூட் போட்டாகும். இல்லை நீ Q² மட்டும் வச்சுக்கிட்டு மீதி இதை வேலையை நீ போட்டுட்டு க்யூ எடுத்துக்கலாம். இவன் என்ன பண்ணியிருக்கான்? Q² தனியாக வச்சுக்கிட்டு கீழே உள்ளது மேலே கொண்டு போயிட்டு கே கீழே கொண்டு வந்துட்டான். அப்போது க்யூவை மட்டும் எடுக்கும்போது என்னது? இது 2l சைன் தீட்டாவில் ஸ்கொயர் இருக்குது, அதனால் தனியாக எடுத்துக்கிட்டான். ஸ்கொயர் கிடையாது, ஏன்னா ஸ்கொயர் இது ஒரு ஸ்கொயர் அது ஒரு ஸ்கொயர் அடி விட்டு போச்சு. மீதி இதுக்கு ரூட் போட்டான். ரூட் போட்டு வேல்யூ போட்டான் பாருங்கள். என்னது? எல் என்னது? 0.1. 10 சென்டிமீட்டர்னு சொன்னான்ல, 10 சென்டிமீட்டர் டிவைடட் பை 100 என்னது? 0.1 மீட்டர். எம்கேஸில் போட்டோங்களா? 1 போட்டான். அடுத்து காஸ் தீட்டா, காஸ் 30 என்னது? 0.5. காஸ் 30 டிகிரி எவ்வளவு? காஸ் 30 இல்லை சைன் 30 டிகிரி. சைன் 30 டிகிரி வந்து என்னது? 0.5, ரைட்டா? அடுத்து அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன போட்டிருக்கான்? மாஸ் என்னது? மாஸ் வந்து 1 கிராமில் கொடுத்துருந்தான். அப்போ 1/10⁻, அதை வந்து நீ கிலோகிராமில் மாற்றணும். 1/10⁻³ போடணும். அப்போ 10⁻³ மேலே போச்சுன்னா 10⁻−3. அப்போ 10⁻−3ன்னு போட்டான். அப்போ ஜி என்னது? ஜி ஏற்கனவே 10ன்னு கொடுத்துருக்கானா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸு 10. அடுத்து என்னது? டேன் தீட்டா எவ்வளோ? டேன் தீட்டா tan 30, ரைட்டா? அப்போ tan 30ஓட வேல்யூ என்னது? 0.577. அது வந்து காஸ் சைன் 30 இது 0.5.
டேன் வந்து 0.577 அர்த்தம் ரைட்டா. நீ அந்த வேலையை போட்டுட்டு கீழே கே சீக்கிரம் என்னது, கேவோட வேல்யூ என்னது போட்டுருக்கான், அது வந்து கான்ஸ்டன்ட் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க நீங்கள். அது வந்து 9 × 10⁻⁻9 அப்படியே ஞாபகம் வச்சுக்கோ, 9 × 10⁻�9 ரைட்டா. இது நீ போட்டேன்னா உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா Q = 8.01 × 10⁻18 -8 கூலும் கிடைக்கும் ரைட்டா. இதுதான் ரூல்ஸ். அதுக்கடுத்து என்ன போட்டிருக்கான் பாரு, அதுக்கடுத்து 80.1 NCன்னு போட்டிருக்கான். என்னன்னு என்னது, நேனவனு அர்த்தம். என்னன்னு என்னது, நேனவனு அர்த்தம். நேனவனு 10⁻−9 அர்த்தம். அப்போ இந்த ஒரு சைடு தள்ளி வச்சேன்னு சொன்னால் உனக்கு 10⁸ வந்து 10⁻9 ஆயிரும். அப்படி உனக்கு புரியலை அப்படின்னா இந்த இருக்குல்ல 8.01 × 10⁻−8cன்றதை டிவைடட் பை 1 தான் அர்த்தம். அப்போ மேலேயும் ஒரு 10ஆல் பெருக்கி நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது எப்படி வந்துச்சுன்னா இந்த இருக்குல்ல இது கீழே 1 தான் அர்த்தம். அப்போ இங்கே மேலேயும் ஒரு 10ஆல் பெருக்கோ, கீழே ஒரு 10ஆல் பெருக்கோ. இந்த 10ஆல் பெருக்குன்னா 8.0 வந்து 80.0 ஆயிரும். அப்போ இந்த 10 கேன்சல் ஆயிரும். 8.0 ஒரு சைடு தள்ளி வச்சேன்னா சரியாக போச்சா. அப்போ மேலே என்ன இருக்குது, 10⁸ இருக்குது. அப்போ கீழே ஒரு 10 இருக்கு இல்லையா, இந்த 10 மேலே போச்சுன்னா 10⁻−1. அப்போ 10⁸ இந்த 10⁻−1 10⁻−9 போட்டுக்கோங்க. என்ன 9னா நேனோ கூலும்னு அர்த்தம். என்ன நேனா கூலும் ரைட். ஓகே.